எல்லோருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு லாஸ்ட் வீக் நடந்த முக்கியமான ஈவெண்ட்ஸ் பற்றி பார்த்தலாம். அதனுடைய இம்பேக்ட் இந்த வாரம் மார்க்கெட் வந்து என்னென்ன முக்கியமான ஈவெண்ட்ஸ் இருக்குது, டெக்னிக்கலாக மார்க்கெட் வந்து எதை நோக்கி போகுது, எந்த செக்டார்லாம் இந்த வாரம் வந்து பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம், இன்னும் குறிப்பிட்ட ஒன் ஆர் டூ பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்ஸு, இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முக்கியமாக லாஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து ஆர்பிஐ வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்களுடைய மீட்டிங்கினுடைய முடிவில் கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு சொல்லுவோம். இப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து குறைப்பாங்கன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைக்கல, சேம் அதே தான் இருந்தது. பிகாஸ் இன்ஃப்ளேஷன்ஸ் வந்து அதிகமாக இருந்தனால, எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைக்கலை. பட் கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு பேங்க்கும் நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் கொடுத்தோம்னா அது அப்படியே அவங்க வந்து லெண்டிங் வந்து விட முடியாது. எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு 100 ரூபா வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறீங்கன்னா அந்த 100 ரூபாயை அப்படியே பேங்க்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதில் ஒரு 4.5 ருபீஸ் வந்து ரிசர்வாக ஆர்பிஐட்ட வந்து இருக்கும். அதுக்கான வட்டி வந்து கொடுப்பாங்க. குறைஞ்சவான 3.3% வந்து வட்டி வந்து ஆர்பிஐ வந்து பேங்க்குக்கு கொடுக்கும். பட் அந்த ரிசர்வ் வந்து ஆர்பிஐட்ட இருக்கணும். ஸோ இதை தான் வந்து 4.5%லேருந்து 4%ஆக குறைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த 5% 0.5% குறைச்சதே கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டுமே மணி வந்து அவுட்ஃப்ளோ வந்து போகுது. ஸோ டெஃபினட்டாக இது வந்து பேங்க்ஸுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக தான் இருக்கும், பாசிட்டிவான ஒரு இம்பேக்ட் தான் க்ரியேட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வீக்கும் பேங்க்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு பாசிட்டிவான சைடுவேஸ் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஓவரால் மார்க்கெட் வந்து எதை நோக்கி போகுது அப்படின்னா, இந்த மந்தோடைய லாஸ்ட்டில், அதாவது நெக்ஸ்ட் வீக்குக்கு அடுத்த வீக்கு ஃபெட்டுடைய இன்ட்ரெஸ்ட் மீட்டிங் வந்து இருக்குது. எப்படி ஆர்பிஐடைய மீட்டிங் இருக்கோ அதே மாதிரி ஃபெட்டுடைய இன்ட்ரெஸ்ட் மீட்டிங் வந்து இருக்குது. ஸோ இதுவுமே வந்து வேர்ல்டு மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பிக் இம்பேக்ட் வந்து க்ரியேட் ஆகும். ஏன்னா இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைக்கக்கூடிய ஒரு சைக்கிள். ஓகே, இதெல்லாமே வந்து வரக்கூடிய வாரங்களில் நடக்கக்கூடிய ஒரு இம்பேக்ட்டு. டெக்னிக்கலாக மார்க்கெட் வந்து என்ன மாதிரியான அப்ரோச்சில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி பார்க்கும்போது லாஸ்ட் வீக் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். இது பிரேக் அவுட் ஆகி அதுக்கு உண்டான டார்கெட் வந்து ரீச் ஆகிருக்கு. 24,700ங்கிறது இனிஷியல் டார்கெட்டு, அது ரீச் ஆகி நிற்கிது. சரி, இப்போ இதே மாதிரி இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பேட்டர்ன்ஸ்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த வேலை வந்து அப்ரோச் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் வந்து லைக் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ தான் வந்து இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் இந்த இடத்துல ரிவர்சல் பேட்டர்னே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து அகெயின் இந்த அப் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும். ஆனால் இந்த அப் ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட்டும் ஆயிருக்கு, அதே நேரத்தில் அப் ட்ரெண்டில் அந்த ரெசிஸ்டன்ட் ஜோன்லையும் இருக்குது. அப்போ இதுக்கு அடுத்து வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, மார்க்கெட் இங்கிருந்து ரைஸ் ஆகுது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்டை தான் நம்ம அப்ரோச் பண்ணணும். இது நான் ஹவர்லியில் வைக்கிறேன். இந்த மாதிரி ஓவரால் ட்ரெண்டு உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு. சரி, ஓவரால் ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த ட்ரெண்ட்லையுமே இங்கே வந்து உங்களுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி ஃபார்மேஷன் நடந்திருக்கு. ஓகே, ஸோ ஹியர் ஆஃப்டர் நம்ம எதை ஃபாலோ பண்ணணும், இங்கேருந்து ரைஸ் ஆகுது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்டை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு மண்டே ஆர் டியூஸ்டே ஒரு ஸ்மால் கரெக்ஷன் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 24,450 24,420 வரைக்குமே இந்த கரெக்ஷன் வந்து அகைன் இந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகணும். ஓவரால் ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டு தான். ஆப்ஷன் பையர் பொசிஷனல் ஹோல்டிங் பண்றவங்க எல்லாமே வந்து பைலே ஃபோக்கஸ் பண்ணுங்க. பட் இந்த சப்போர்ட் லெவல்ல இருந்து பைல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் 24,500ல இருந்து 24,420 இந்த ஜோன் வந்து சப்போர்ட்டிவ் ஜோனா இருக்கும். அகெயின் அப்சைடு வந்து போறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஏன்னா மார்க்கெட் வந்து எடுத்தோடனே அப்படியே கண்டினியூஸா ரைஸ் ஆகாது. 5 நாளுமே 5 நாள் ரைஸ் ஆகாது இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு. ஓகே, இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். ஒரு நாள் ரைஸ் ஆகும், ஒரு நாள் ஃபால் ஆகும், அடுத்த நாள் ரைஸ் ஆகும், அடுத்து ஒரு 2 நாள் தொடர்ந்து ரைஸ் ஆகும். இந்த மாதிரியான மூவ்மெண்ட் தான் இந்த வாரம் வந்து இருக்க போது. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு
25,000ங்கிறது வந்து நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் ஆகும். இன்கேஸ் மார்க்கெட் கீழே ஃபால் ஆச்சுன்னா 24,500 அண்ட் 24,450 சப்போர்ட் ஆகிருக்கும். ஓவரால் ஸ்டில் பை சைடில் இருக்க. நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி தான் மோர் பாசிட்டிவாக இருக்குது. பிகாஸ் பேங்கிங்கில் வந்து நமக்கு ஆல்ரெடி இது வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, பேங்கிங்க்கும் வந்து நியூஸ் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் லெவல் நம்ம பார்த்துருந்தது 53,500ங்கிறது இந்த ரெசிஸ்டன்ஸு. இப்போ 54,200 வரைக்கும் இந்த நெக்ஸ்ட் லெவல் வந்து ரீச் ஆகலாம். ஓகே, இன்கேஸ் மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆனால் கூட அது வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஆர் கரெக்ஷன் இந்த வேலை தான் நம்ம எடுத்துக்கலாம். டுவர்ட்ஸ் 54,200 250 வரைக்குமே அப்சைடு வந்து ரைஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. பிகாஸ் நமக்கு பேங்க் நிஃப்டி இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு. சேம் நீங்கள் வந்து சென்செக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இதே மாதிரியான ஒரு அப்ரோச்சில் தான் மார்க்கெட் வந்து இருக்கு. இது வரைக்கும் சைடுவேஸ் மார்க்கெட்டாக இருந்தது. இந்த இடத்துல கிளியராக பிரேக் அவுட் ஆகி இந்த கேப் ஃபில்லிங்கும் நடந்து மார்க்கெட் வந்து இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் நியர்பைல இருக்கா, டபுள் டாப் ஜோனில் இருக்கு பாருங்க. சென்செக்ஸ் வந்து டபுள் டாப் ஜோனில் இருக்கு. அப்போ நிஃப்டியை காட்டிலும் சென்செக்ஸில் வந்து கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் பிகாஸ் ஆஃப் டபுள் டாப் ஜோனில் இருக்கிறதுனால. ஸோ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு 80,800ங்கிறது நமக்கு சப்போர்ட்டிவ் ரீஜனாக இருக்கும். அப்சைடில் 82,360ங்கிறது இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா டபுள் டாப் ஜோனில் மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் எப்போவுமே எடுக்கும். ஓகே, ஸோ வித்தின் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டுக்குள்ள சென்செக்ஸ் இருக்கு. நிஃப்டி வந்து சம் பெட்டர் தென் பாசிட்டிவாக இருக்கு. அதை விட பாசிட்டிவ் பேங்க் நிஃப்டி இருக்கு. ஸோ இதில் வந்து செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது பிஎஸ்யூ பேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக பாசிட்டிவ்ல இருக்கு பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்ஸுக்கு வந்து கொடுங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸுக்கும் வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டில் இருக்குது. இது வந்து ப்ரைவேட் நிஃப்டி ஃபினான்ஷியலும் ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் பிரேக் அவுட் ஆகி நிற்குது. ஸோ இதுக்கு அடுத்து மோஸ்ட் ப்ராபப்ளி லாஸ்ட் வீக் நம்ம கணிச்சிருந்தது பப்ளிக் செக்டார் பேங்க் அண்ட் ரியாலிட்டி செக்டார், இது ரெண்டையும் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே போல தான் இந்த ரெண்டு செக்டார் தான் லாஸ்ட் வீக் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தது. அதே மாதிரி இந்த வாரமும் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் அண்ட் மெட்டல் ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மெட்டல்ஸில் வந்து இதில் பாருங்கள், சைடுவேஸ் மார்க்கெட் வந்து மெட்டல் சப்போர்ட் எடுத்து அப்சைட் ரைஸ் ஆகுதா. இதை நீங்கள் இன்னும் டே வைஸாக எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து லைக் வந்து ஒரு சேனல் மாதிரி வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுது. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 3 to 4 மந்த்தாக வித்தின் இந்த சேனலுக்குள்ளே தான் என்டையர் ட்ரேடிங்குமே ஆக்டிவிட்டீஸும் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த சேனலில் சைடுவேஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கா, அப்போ அந்த சேனலுடைய அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணுறவங்க ஒரு 20 நாள் இல்லை ஒரு 10 நாள் ட்ரேடுங்க வந்து ஹோல்ட் பண்ணுற ஒரு 5% 10% எந்த கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு ஸ்விங் ட்ரேடு வந்து பண்ணக்கூடியவங்க மெட்டல் ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. டாடா ஸ்டீல் வந்து நமக்கு பொசிஷனலாக சப்போர்ட் ரீஜனில் தான் ட்ரேட் ஆகுது. ஓகே, இதில் பாருங்கள், கிட்டத்தட்ட 2022 இந்த மாதிரி மார்க்கெட் வந்து பீக்கில் போய் பை பண்ணுறது வேற, பை பண்ணிட்டு மார்க்கெட் இறங்கின உடனே நம்ம வந்து டென்ஷன் ஏற்றிக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி பாட்டம் அவுட் சப்போர்ட்ல இருந்து நம்ம வாங்கணும்னா ஈஸியாக ஒரு ஷார்ட் டேர்மில் அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது பை பண்ணுங்கிற ரெக்கமெண்டேஷன் கிடையாது, மார்க்கெட் சப்போர்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது. ஓகே, இதுவும் அதே மாதிரி தான். செயில் நம்ம லாஸ்ட் வீக் கூட பார்த்துருந்தோம். ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இந்த ஸ்டாக் வந்து நல்லா ரைஸ் ஆகிருக்கு பாருங்க. ஓகே, இந்த ஸ்டாக்லேயும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். அண்டு இதுக்கு அடுத்து வந்து பேங்க் ஆஃப் பரோடா, இந்த ஸ்டாக் வந்து நம்ம 235 240லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக 280 வரைக்கும் வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்ட்டு. வீக்லியில் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் கிட்டத்தட்ட இது வந்து இந்த அதானி ஸ்டாக் இருக்கும்போதும் ஹைலி வாலட்டாலிட்டியாக தான் இருந்தது. பட் ஈவன் தோ மார்க்கெட் வந்து ஃபைனலாக அப்சைடு போகுது பாருங்கள். ஸோ இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் வீக் வந்து
நிறைய பேங்க்ஸ் தான் பார்த்தோம். யூனியன் பேங்க், சிட்டி யூனியன் பேங்க். இந்த ஷேரை பொறுத்தளவுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு, கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். பல வீடியோஸில் சிட்டி யூனியன் பேங்க் வந்து லாஸ்ட் 4 இயர்ஸ் அதனுடைய ஓவரால் சார்ட் வந்து இந்த வேலை தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த வருஷம் ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு முறையும் டிசம்பர் மந்தில் வந்து 200க்கு மேலே டச் பண்ணுது. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 2020 டிசம்பரில் ரீச் ஆயிருக்கா, 2022 நவம்பர் டிசம்பர், அதே போல் இப்போ 2024 நவம்பர் டிசம்பர். மோஸ்ட் ப்ராபபிளி 200 தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பாட்டம் அவுட் லெவலில் இருந்து இதை கரெக்டாக ட்ராப் பண்ணி சொல்லியிருக்க பாருங்க, அதே வேலை மார்க்கெட் போதா. ஸோ தொடர்ச்சியாக இதுவுமே ஒரு அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மினிமம் ஒரு 195லேருந்து 200 205 வரைக்கும் அப்சைடில் வந்து ரெசிஸ்டன்ட் ஜோனாக இருக்கும். ஓகே, ஸோ இதையுமே வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களுடைய அனாலிசிஸ் எதுவாக இருக்கட்டும், நீங்கள் வந்து அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைன். நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸாகவே க்ரூட் ஆயில் வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட்டே இல்லை. மார்க்கெட் வந்து ரொம்ப நேரோ ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்னு சொல்லலாம். இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து 4 ஹவர் சார்ட்டில் வச்சுருக்கேன். இந்த சார்ட்டை வந்து கவனிச்சு பாருங்கள். மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 டைம்ஸ் வந்து 5650ங்கிறது வந்து நமக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு முறையும் இந்த சப்போர்ட் ரீஜன் வரும்போது மார்க்கெட் பவுன்ஸ் ஆகுதா. 5650 ரீஜன் வரும்போது கண்டிப்பாக அப்சைடில் வந்து பவுன்ஸ் ஆகுது. இப்போ இந்த இடத்துல ஷார்ப்பாக பவுன்ஸ் ஆகிருக்கு, இந்த இடத்துல அதை விட கொஞ்சம் கம்மியாக பவுன்ஸ் ஆகிருக்கு பாருங்க. அப்போ இந்த இடத்துலையும் இந்த வாரமும் இதை டச் பண்ணும்போது பவுன்ஸ் ஆகலாம். இப்படி பவுன்ஸ் ஆகும்போது எவ்வளோ தூரம் அப்படி பவுன்ஸ் ஆகலாம், இந்த டாப் டு டாப் அப்படியே கனெக்ட் பண்ணுங்க. சரி, இந்த டாப் டு டாப் கொஞ்சம் கொஞ்சமாக கனெக்ட் பண்ணும்போது கரெக்டாக அட்லீஸ்ட் மினிமம் இங்கேருந்து இது வரைக்கும் ரீச் ஆகுது. அப்படி பார்க்கும்போது 5900ங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸாகவும் 5650ங்கிறது நமக்கு சப்போர்ட்டாகவும் இருக்குது. வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் இந்த வாரமும் என்டையர் மார்க்கெட் நடக்க போகுது. ஸோ ஒன்ஸ் 5650 வந்துச்சுனாலே புட் ஆப்ஷன் ட்ரேட் எடுக்கிறது, மார்க்கெட் செல்லிங் பக்கம் வந்து தவிர்த்துருங்க. பிகாஸ் இந்த மாதிரி ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் இன்ட்ராடே பண்ணுறது ரொம்பவே டிஃபிகல்ட்டானது. சடனாக வந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும். அப்படியே ட்ரெண்டு சேஞ்ச் ஆனாலும் ஷார்ப்பாக கண்டினியூஸாக ரைஸ் ஆகி போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த 2 லெவல் தெரிஞ்சு இந்த டாப்பில் இல்லை இந்த பாட்டமில் உங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி மண்டே ஆர் டியூஸ்டே வந்து ஒரு கரெக்ஷன் எடுத்து மார்க்கெட் வந்து இந்த அப் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகலாம். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஷேர்ஸ், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் வேணால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.